நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரையோட உங்களை பார்க்க வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான கானாங்கத்தை மீன் வறுவல் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரை வந்து பவுடர் ஸ்பைசஸ் போடாமல் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். இன்க்ரீடியன்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நான் இன்னைக்கு மீன் வறுவலுக்கு 2 கானாங்கத்தை மீன் முழுசாக எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக பண்ணாதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், சும்மா ரொம்ப கம்மியாக வெந்தயம் லைட்டாக வாசனைக்கு மட்டும் சேர்க்குறோம். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், மஞ்சள் பொடி, இது வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி 2 எடுத்திருக்கேன், கொஞ்சம் பொடி தண்ணி, உப்பு, ஆயில், இவ்வளோதாங்க தேவை. வாங்க இது எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். நம்ம மீனுக்கு மசாலா அரைக்கணும்னு சொன்னாலே அதுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும் மசாலா ஃபஸ்ட்டு. அதுக்கு நான் ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். சும்மா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயத்து கூடவே பூண்டையும் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுமே நம்ம எடுத்து வைக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் ஸ்லைட் கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறமா தனியா. எண்ணெய் ரொம்ப சேர்க்காதீங்க. நம்ம அரைச்ச பிறகு ஆயில் இருந்தால் மீனில் ஒட்டாது. இந்த மாதிரி கம்மியான ஆயிலில் ரோஸ்ட் பண்ணிட்டாலே போதும். மிளகு சேர்த்து ஒரு 1/2 மினிட்க்கு அப்புறமா தான் நம்ம ஜீரகம் சேர்க்க போகிறோம். கூடவே சேர்த்துறாதீங்க, கருகி போயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க கொஞ்சமான வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த காஷ்மீரி சில்லி அதையும் சேர்த்துடுறேன். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்க கருவேப்பிலையை சேர்த்துருங்க. அப்புறம் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இந்த சூட்லேயே இது 2 வதங்கலையும். இப்போ நம்ம மசாலா ஆற வச்சு ஒரு ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து கோர்ஸாக அரைக்கணும். இதுக்கு வந்து தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம எடுத்து வச்சிருக்க புளி தண்ணி இது சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். வாட்டரி ஆகிடாது நம்ம மசாலா. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து வறுத்த மசாலாவை புளி தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பாருங்கள் கோர்ஸாக அரைச்சிருக்கேன். ஒன்றும் அதிகமாக தான். இப்படி போட்டால் தான் அந்த மசாலா வந்து நல்லா ஒட்டும் மீனில் நல்லாவே இருக்கும் ஃப்ளேவர் ஃப்ரை பண்ணும்போது. சரி வாங்க இப்போ மேரினேஷன் நம்ம பார்த்துடலாம். நம்ம இப்போ மீனை மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்லிட் போட்டாச்சு. அப்போ தான் நமக்கு உப்பு காரம் நல்லா இறங்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். மசாலாவில் எந்த சால்ட்டுமே இல்லை. ஸோ சால்ட் ஃபுல்லாக நம்ம இதில் தான் போட போகிறோம். அப்புறமா மஞ்சத்தூள், அப்புறமா மிளகாத்தூள். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து உப்பு, மஞ்சள், காரம் வந்து நல்லா மேரினேட் பண்ணி இப்போ பாருங்கள் நல்லா ரப் பண்ணியாச்சு மீனில். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை மேரினேட் பண்ண போகிறோம். இது கூட சேர்த்து இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து நல்லா தடவிடுங்க. மேலே பைண்ட் ஆகணும் ஃபுல்லாக. இப்போ மசாலா மீன் மேலே நல்லா போட்டுட்டோம். அதே ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து எடுத்து வச்சுக்க கார்ன்ஃப்ளவரை லைட்டாக, இது வந்து மசாலா பிரிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம சேர்க்குறோம். லைட்டாக போட்டு இதையுமே சேர்த்து நல்லா மீனில் ரப் பண்ணிடுங்க. அந்த ஸ்லிட்லலாம் நல்லா மசாலா உள்ளே இறங்கணும். பாருங்கள் இப்போ நம்ம நல்லா மசாலாவை போட்டு பைண்ட் பண்ணிட்டோம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். அப்போ தான் நம்ம எடுத்து அரைச்சிருக்க மசாலா எல்லாமே அது உள்ளே ஊறிட்டு நமக்கு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் கிரில் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பேன்லேயும் பண்ணலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா போட்டு நம்ம மேலே வந்து நல்லா பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து கீழ்ப்பக்கம் போடணும். இப்படி போடணும். இப்போ மீதி இருக்க மசாலா வந்து மேலே நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து மேல் பக்கமும் மசாலா நல்லா அப்ளை பண்ணிட்டோம். இது நல்ல லோ ஃப்ளேமில் சிம்மில் குக் ஆகணும். மசாலா கறிக்கிறோம், ஃபிஷ் குக் ஆகாமல் போயிடும். நீங்கள் ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா லோ ஃப்ளேமில் 1 சைட் குக் ஆன பிறகு நம்ம டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். அப்பப்போ ஆயில் கொஞ்சமாக லைட்டாக ட்ரிசில் பண்ணி விட்டுக்கோங்க. நிறைய ஆயில் ஊற்றிட்டாலும் மசாலா பிரிஞ்சு போயிடணும் எண்ணெயில். பாருங்கள் ஒரு சைட் குக் ஆகிடுச்சு. அதனால நான் ரொம்ப ஜென்டிலாக டர்ன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃப்ரை ஆகிருக்கு.
மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணதுனால ரொம்பவே ஃப்ளேவர் நல்லா வருதுங்க. அந்த பூண்டும் சின்ன வெங்காயமோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. வியூவர்ஸ், நம்மளோட கானாங்கத்தை மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ் மசாலா போட்டு ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணிட்டோம். இப்போ வாங்க இதை நம்ம டிஸ்ப்ளே பண்ணலாம். வியூவர்ஸ், நம்மளோட ஸ்பைசியான கானாங்கத்தை மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஃப்ரெஷ் ஃப்ளேவர்ஸோட. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு ஃபிஷ் ஃப்ரை கம்ப்ளீட்டாக சாப்பிட்ட மாதிரி நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நியூவாக என்னோட வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.